வணக்கம். அக்ஷயா அக்ரிகேர். இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த வாழைத்தோட்டம் அத்தானி பக்கத்தில் கரெக்டாக ஒரு பாலு அவங்களுடைய தோட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 750 வாழை இருக்குது. குவிண்டால் நேந்திரன் ஆல்ரெடி வாழை போட்டிருந்ததில் இடையில போட்டிருந்தாங்க. இடையில போடுறப்ப பார்த்தோம்னா பொதுவாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊக்கம் கம்மியாக வரும். உங்களுக்கு இலை சருகு அந்த மாதிரி ஒரு ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கீழே அந்த போட்டது அப்படியே எடுத்து போட்டது பார்த்தா அப்படியே லைட்டாக மக்கி வந்திருக்கு. இப்போ வாழைக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா 7வது மாதம். 7வது மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஹியூமிக் ஃபல்விக் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா போரான், ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம், அயன் இந்த மாதிரி மைக்ரோநியூட்ரியன். அடுத்து பார்த்திங்கன்னா சீவீடில் தான் மேக்ஸிமம் நம்ம அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வர்றது. இடையில பார்த்திங்கன்னா இந்த மண் ரவுண்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா டிஏபி, பொட்டாஸ் இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. கடலை புண்ணாக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம என்பிகே பாக்டீரியா பேஸ் என்பிகே கூட கம்போஸ்ட் பண்ணி வச்சு ஊற்றுனாங்க. பார்த்திங்கன்னா வாழை நல்லா கிண்ணம் வந்திருக்கு. இப்போ ஒரு சில வாழை பார்த்திங்கன்னா ஒரு 20% கொஞ்சம் தடிமனெல்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே 80% வரைக்குமே பார்த்திங்கன்னா வாழை நல்லா தடிமனாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த புள்ளி இலை சருகுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், நாடு சர்க்கரையில் கலந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னோம். அது ஸ்ப்ரே பண்ணதில் ஓரளவுக்கு ஏற்கனவே அரெஸ்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தார் மட்டும் பார்த்திங்கன்னா புடை வந்திருக்கு. நம்ம சொல்கிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 நாளுக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், பனானா ப்ளஸ், பனானா மேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம். ஹியூமிக் கொடுத்துருக்குறோம். ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா எப்போவுமே இந்த கிண்ணம் நல்லா தடித்து வரும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழை வந்து அந்த புடை வெளியே வர்றது சரி, புடை நல்லா வெளியே வந்து தள்ளணும். நேருக்கு நேர் நின்றுச்சுனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட் கிடைக்காது. நேந்திரன் பொதுவாக பார்த்திங்கன்னா 7 சீப்பு வரைக்கும் வரும். ஏரியா பொறுத்து ஆவரேஜாக 18 கிலோவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வருது. இதே வந்து பார்த்திங்கன்னா மண்ணை பொறுத்து மாறுது. நம்ம பொள்ளாச்சி சைடு கொடுக்குறோம், பொள்ளாச்சி, சுல்தான்பேட்டை, நெகமம் இந்த சைடெல்லாம் கொடுக்குறோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 25 கிலோ 28 கிலோ வரைக்கும் எடுக்கிறோம். சென்னம்பட்டி ஏரியா, அந்தியூர் சென்னம்பட்டி ஏரியாவில் பார்த்திங்கன்னா 20 கிலோ 22 கிலோ வரைக்கும் எடுக்கிறோம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 18, 20, ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நம்ம எந்த அளவுக்கு உள்ள உரங்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிலோ தாண்டியும் எடுக்கிறோம். இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வாழை நடவு பண்ணி ஒரு மாதம் கழித்து கீழே பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா வேர் வளர்ச்சிக்கும் ஃபங்கல் வைரல் அழுகல் வராமல் இருக்கிறதுக்காகவும் அப்ளை பண்ணுறோம். அடுத்து 40 நாள் கழித்து நீங்கள் டிஏபியோ ஏதோ கெமிக்கலில் நீங்கள் கரைச்சி அந்த ஸ்டேஜுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா பனானா ப்ளஸ் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 800லேருந்து 1000 வாழை வரைக்கும் இருக்குன்னா ஹியூமிக் 2 கிலோ, பனானா ப்ளஸ் 1 கிலோ இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரம்ப நிலையில் தண்டு வளர்ச்சிக்கு இலை நல்லா நீண்டு அகண்டு வர்றதுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 to 35 டேஸ், மேக்ஸிமம் 40 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பனானா ப்ளஸ் ஒரு டைம், பனானா மேக்ஸ் ஒரு டைம் மாறி கொடுக்கும்போது வாழை வளர்ச்சி நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்டு ஊக்கம் வரும், புடை நல்லா வெளியே வந்து தள்ளும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொட்டாஸ் பற்றாக்குறையில் இலை இந்த ஓரத்துலேருந்து கருகி வருது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்காது. வாழை எந்த அளவுக்கு தடிமனாக நம்ம ஒரு 7 மாதத்துக்குள்ளே கொண்டு வரோமோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புடைக்கி, அதாவது வந்து வாழை வெயிட்டு தார் நல்லா வெளியே வந்து தள்ளுறக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னங்கன்னா, எப்போவுமே ஓட்டி விட்டு போடும்போது கொஞ்சம் குப்பையோ ஏதோ கொஞ்சம் ஆற விட்டு போடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இடையில கன்று போட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ரிசல்ட்டு. உங்களுக்கு இது சார்ந்து இப்போ நாங்கள் அக்ஷயா அக்ரிகேர் சார்பாக நாங்கள் கொடுத்துட்ருக்கிற உரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நேரடியாக ஃபார்முக்கு விசிட் பண்ணி அந்த நேரத்துக்கு என்ன வளர்ச்சிக்கு என்ன தேவை, அடுத்த என்ன கொடுக்கணும், கீழே என்ன கொடுக்கணும், ஸ்ப்ரே என்ன கொடுக்கணும் அப்படின்னு நேரடியாக விசிட் பண்ணி தான் நம்ம எல்லாமே கொடுத்துருக்குறோம். அடிஷ்னலாக பார்த்தோம்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து போகிறதுனால நிறைய கான்டாக்ட் கிடைக்கிது. புதுசாக நிறைய பேர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க. அவங்ககிட்ட வீடியோ அனுப்ப சொல்லி வாழை என்ன ஸ்டேஜ் இருக்குது, தென்னை எந்த காய்கறி இருந்தாலும் என்ன ஸ்டேஜ் இருக்குது, காய்கறி, தென்னை, வாழை எல்லாமே என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு என்ன கொடுக்கணும், அடுத்து என்ன கொடுக்கணும், எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவங்க கொடுத்துட்ருக்கிறத
சடனாக நிறுத்த தேவையில்லை. அடிஷ்னலாக அதை குறைச்சிட்டு, அதாவது 100% கொடுக்கறத 50% கொடுத்துட்டு நம்ம கொடுக்குறது கொடுக்க சொல்கிறோம். அதுக்கு வந்து ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வாங்குறாங்க. உங்களுக்கு இது சார்ந்து எந்த தகவல் வேணாலும் மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா, எந்த பயிராக இருந்தாலும் என்ன ஸ்டேஜில் இருக்குது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். பக்கமாக இருந்ததுன்னா நேரடியாக வந்து பார்க்குறோம். ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவு கோயம்புத்தூர், கோபி, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி இந்த சரௌண்டிங்கில் ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவு வந்து நேரடியாக வந்து பார்க்குறோம். ரொம்ப அவுட்டராக இருக்குதுன்னா நாங்கள் வந்து பார்சல் சர்வீஸில் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொல்லிவிட்டு பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறோம். உங்களுக்கு மேற்கொண்டு எந்த தகவல் தேவைனாலும் மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.